எல்லாவற்றையும் துறந்து விடு என்று ஒரு குரு சொல்ல கேட்டுவிட்டு ஒரு சீடர் அனைத்தையும் துறந்து விட்டு கிளம்பி விட்டார். ஒரே ஒரு தவிர்க்க முடியாத கோவணத்துடன், ஆண்டி கோலத்துடன் 6 மாத நடை பயணத்திற்கு பின் வந்த ஒரு ஊரை தேர்ந்தெடுத்தார். அந்த ஊருக்கு வெளியே ஆற்றங்கரையில் ஓலை குடிசை உண்டை போட்டு வாழ ஆரம்பித்தார். அந்த ஆண்டி கட்டியிருந்த கோவணத்தோடு, கட்டியிருந்த அதே கோவணத்தோடு, ஒரே கோவணத்தோடு, அந்த கோவணத்தை அடிக்கடி ஒரு எலி இரவிலே தூங்கும்போது கடித்துவிட, அதனால் ஆங்காங்கே அந்த கோமணத்திலும் ஓட்டை விழுந்துவிட கண்ட ஊரார் கேட்டு விட்டார்கள். என்ன இது, இவ்வளவு கந்தலான ஓட்டையான கோவணத்தை கட்டி இருக்கிறாயே, எலி கடித்து விடுகிறது. இப்படி ஆண்டி பதில் சொல்ல பார்த்த ஊரார் பரிதாபப்பட்டு பரிந்துரைத்தார்கள். அந்த எலியிடமிருந்து உன் கோவணத்தை காப்பாற்ற ஒரே ஒரு பூனை வளர்க்கலாம் அல்லவா? ஆண்டியும் பூனை ஒன்றை வளர்க்க தொடங்கினார். பூனைக்கு பால் வேண்டுமே, அவர் எங்கே போவார்? பாவம், பால் கிடைக்காத அந்த பூனை நோஞ்சானாக வளர்ந்தது. ஓடியாடி எலியை கடிக்க மறுத்தது. அதனால் கோவணத்தில் ஓட்டை விழுவதும் தொடர்ந்தது. பூனையை கொழுக்க வைக்க பாலுக்காக ஊரில் போய் பிச்சை எடுக்க ஆரம்பித்தார் ஆண்டி. அனுதினமும் போய் பிச்சை எடுத்தார். பார்த்த ஊரார் பரிதாபப்பட்டு பரிந்துரைத்தார்கள். ஒரே ஒரு பசுமாடு தருகிறோம், அதில் நீங்கள் பால் கறந்து கொள்ளுங்கள், தினம் தினம் இப்படி வராதீர்கள். பரிந்துரைத்தவர்கள் பசுமாட்டை தானமாக தந்து விட்டார்கள். இப்போது மாடு வந்து விட்டது, பூனைக்கு பாலும் வந்து விட்டது. ஆனால் மாட்டுக்கு புல் எங்கிருந்து வரும்? புல்லுக்காக தினமும் ஊருக்குள் போக ஆரம்பித்தார். தினமும் போய் புல் பிச்சை கேட்க ஆரம்பித்து விட்டார். பார்த்த ஊரார் பரிதாபப்பட்டு பரிந்துரைத்தார்கள். இதற்காகவா இங்கு நீ வருகிறாய்? ஒரு 1/4 ஏக்கரா நிலம் தருகிறோம், வைத்துக்கொண்டு புல் பயிர் செய்து பாருங்கள். பரிந்துரைத்தவர்கள் புறம்போக்காக இருந்த நிலத்தை கொடுத்து விட்டார்கள். இப்போது மாட்டுக்கு புல் நிலம் வந்து விட்டது, பூனைக்கு பாலும் வந்து விட்டது. ஆனால் அந்த பால் மாட்டை யார் பராமரிப்பது? புல் வெளிக்கு போய் யார் புல் பறித்து வருவது? பார்த்த ஆண்டி பரிதாபப்பட்டு தனக்குத்தானே பரிந்துரைத்து கொண்டார். வேலைக்கு ஒரு நல்ல பெண்ணை அமர்த்தி கொண்டால் என்ன? அமர்த்தி கொண்டார் ஒரு நல்ல பெண்ணை ஆண்டி, அதுவும் ஒரு அழகானது ஒரு பெண்ணை அமர்த்தி கொண்டார். அப்புறம் என்ன, 10 மாதத்தில் ஒரு மகன் பிறக்க, அவனே வளர்ந்து நிலத்திற்கு வேலி போட்டு அதை பராமரிக்க, விவசாயம் செழிக்க, நிறைய வேலைக்காரர்கள் அந்த நிலத்திலே வந்து வேலை செய்ய, சில வருடங்களிலேயே அந்த ஆண்டியை சுற்றி ஒரு பண்ணை வீட்டோடு ஒரு பெரிய பண்ணையே செழித்திருந்தது. சில நாட்களில் அந்த பக்கமாக வந்தார் அதே குரு, அனுப்பி வைத்த குரு. பார்த்துவிட்டு கேட்டார், என்ன சீடரே, மனைவி, மக்கள், சுற்றம், ஆட்கள், நிலம், மாடு, பூனை, மனை என்று எல்லாம் சேர்த்து விட்டாயே? அதற்கு சொன்னாராம் அந்த ஆண்டி, எல்லாம் இந்த ஒரே ஒரு கோவணத்திற்காகத்தான் சுவாமி. உறவின் உச்சம் கோவணம்தான். அதுதான் அல்டிமேட் சிம்பிளிசிட்டி, மினிமலிசம் 2.0. ஆனால் அதில் ஒரு சில டெக்னிக்கல் சிக்கல்களும் உண்டு. நகை நட்டு வைக்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வைக்க கோவணத்தில் இடமில்லையே. ஐபோனை பாதுகாக்க வழி இல்லையே, என்ன செய்ய?